ஸ்ரீ பிரம்ம வைவர்த்த புராணம் 10ஆம் பகுதி 3 தேவியர். நாரத மாமுனிவரிடம் நாராயணர் கூறினார், மாக மாதமான மாசி மாத பஞ்சமி அன்றும் வித்தை கற்க துவங்கும் விஜயதசமி அன்றும் சரஸ்வதி தேவியை துதிக்க வேண்டும். வெண்மலர்கள், சந்தன பசை, வெள்ளை நிற ஆடை, வெண்சங்கு உபயோகிக்க வேண்டும். பூஜையின் போது மேலும் வெண்ணெய், தயிர், பால், கருப்பஞ்சாறு, வெல்லம், தேன், சர்க்கரை, சதை பற்றுள்ள பழங்கள், தேங்காய், இஞ்சி, வாழைப்பழம், நெய்யில் அரிசி மாவு அல்லது கோதுமை மாவு கொண்டு தயாரித்த இனிப்புகள் நிவேத்தியம் செய்ய வேண்டும். முதலில் லக்ஷ்மி, சரஸ்வதி, கங்கை மூவரும் நாராயணரின் தேவிகளாக இருந்தனர். ஒரு நாள் சரஸ்வதி தேவி கங்கை மீது பொறாமை கொண்டு சண்டையிட முதலில் லக்ஷ்மி தேவி அமைதியாக இருந்தாள். அவள் சரஸ்வதி, கங்கை இருவரையும் தடுத்து நிறுத்த முயன்றாள். சரஸ்வதி தேவி லக்ஷ்மியிடம், ஏன் முதலிலேயே தடுக்காமல் வேடிக்கை பார்த்தாய் என்று கோபப்பட்டு அவளை மரமாகவும் நதியாகுமாறும் சபித்தாள். கங்கை சரஸ்வதி தேவியை நோக்கி, நீ லக்ஷ்மியை நதியாக சபித்ததனால் நான் உன்னையும் நதியாகுமாறு சபிக்கிறேன் என்றாள். உடனே சரஸ்வதி கங்கையும் நதியாகுமாறு சபித்தாள். லக்ஷ்மி தேவி துளசியானாள் மற்றும் பத்மாவதி ஆறு ஆனாள். கங்கை பாகீரதி நதி ஆனாள். சரஸ்வதி அதே பெயரில் நதியானாள். நாராயணர் கங்கையை சிவனாரிடமும் சரஸ்வதியை பிரம்மதேவரிடமும் அனுப்பி தான் லக்ஷ்மியுடன் இருந்தார். ஏனெனில் சண்டையில் லக்ஷ்மி தேவி அமைதியாக நடந்து கொண்டார். ஒருவனுக்கு 3 மனைவியர் வேதத்திற்கு விரோதமானதாகும். 10ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.